الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பினூடாக கஹ்ஃப் அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய மிக பிரதானமான 4 வரலாறுகளில் 3 வரலாறுகள் குறித்து நாங்கள் தெரிந்துவிட்டோம். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைத்தோழர்களுடைய வரலாறு, 2 பெரும் தோட்டங்கள் வழங்கப்பட்ட ஒரு மனிதருடைய வரலாறு, இறுதியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையிலான இடம்பெற்ற அந்த பயணம் தொடர்பான வரலாறு. இந்த 3 வரலாறுகள் குறித்தும் நாங்கள் தெரிந்துவிட்டோம். 4வதாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திலே பேரரசராக வாழ்ந்து மரணித்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை முடித்தவுடனே அல்லாஹு தாலா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை ஆரம்பிக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 83வது வசனம் தொடக்கம் 98வது வசனம் வரைக்கும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்து அல்லாஹு தாலா பேசுகிறான். அந்த வரலாற்றை ஆரம்பிக்கின்ற பொழுது வயஸ்அலூனக அன் துல்கர்னைன், துல்கர்னைன் குறித்து நபியே உங்களிடம் அவர்கள் கேட்கிறார்கள் என்று ஆரம்பிக்கிறார். அன்பிற்குரிய உறவுகளே, யார் கேட்கிறார்கள்? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள். அவர்களுடைய யூதர்களாக இருக்கலாம், அல்லது மக்கத்து காபிர்களாக இருக்கலாம், வேறு காபிரான மக்களாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். யார் கேட்டார்கள் என்பது குறித்து என்ன செய்யவில்லை, வரவில்லை. பெரும்பாலும் யூதர்களாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதரை அவர் நபிதானா என்று சோதிப்பதற்காக வேண்டி யூதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது அவர் யூதர்களில் ஒரு பெரும் அறிஞராக இருந்தார். வந்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில விடயங்கள் குறித்து கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்னி ஸாயிலுக அன் ஸலாஸின் லா யஅலமுஹுன்ன இல்லா நபியுன், நான் 3 விடயங்கள் குறித்து உங்களிடம் கேட்கப் போகிறேன். இதற்கான பதில் ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்க முடியாது. எனவே நீங்கள் இதற்கான பதிலை சொன்னால் நீங்கள் நபிதான் என்று எங்களால் என்ன செய்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். மா அவ்வலு அஷ்ராத்தி ஷா, உலக அழிவு நாள் இடம்பெறுவதற்கு முன்னால் மிக பெரும் அடையாளங்கள் சிலது இடம்பெறும். அதிலே முதலாவது இடம்பெறக்கூடிய அடையாளம் என்ன? வமா அவ்வலு தாமின் யக்குலுஹு அஹ்லுல் ஜன்னா, சுவர்க்கவாசிகள் சாப்பிடக்கூடிய முதலாவது உணவு என்ன? 3வது, குழந்தை தன்னுடைய தந்தையினுடைய தோட்டத்திலே வருகிறது, தன்னுடைய தாயினுடைய தோட்டத்திலே வருகிறது. அதற்கான காரணம் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் நபியை தவிர யாராலும் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. சற்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு சொல்கிறார்கள், தற்பொழுதுதான் ஜிப்ரீல் வந்து செல்கிறார். இப்போ 3க்கான பதிலையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மறுமை நாளின் முதலாவது அடையாளம், ஒரு பெரும் நெருப்பு கிழக்கு பக்கத்தில் என்ன செய்யும், உருவாகி அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் மேற்கு பக்கமாக ஒதுக்கும். இதுதான் முதலாவதாக இடம்பெறக்கூடிய உலக அழிவின் அடையாளம். 2வது, சுவர்க்கவாசிகள் சாப்பிடக்கூடிய முதலாவது சாப்பாடு, அவர் விரும்பின அனைத்து சாப்பாடுகளும் என்ன செய்யலாம், சுவர்க்கத்தில் சாப்பிடலாம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது உணவு ஃபஸியாதத்து கபிதில் ஹூத், மீனினுடைய ஈரல் பகுதியில் மேலதிகமாக இருக்கக்கூடிய சதைப்பகுதியாகும் என்று சொல்கிறார். 3வது, ஒரு ஆணினுடைய 3வது கேள்வி என்ன? தன்னுடைய தந்தையினுடைய சாயலில் தன்னுடைய தாயினுடைய சாயலில் குழந்தை வருகிறது. அதுக்கான காரணம் என்ன? ஆணினுடைய இந்திரிய துளி பெண்ணினுடைய கருமுட்டையை பார்க்கில் முந்திவிட்டால் ஆணினுடைய சாயலில் என்ன செய்யும், புள்ள வரும். பெண்ணுடைய கருமுட்டை ஆணினுடைய இந்திரிய துளியை பார்க்க முந்திவிட்டால் பெண்ணுடைய சாயலில் என்ன செய்யும், குழந்தை வரும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கின்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தௌராத்தில் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருந்ததை நபியை சோதிப்பதற்காக வேண்டி யூதர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அப்போ துல்கர்னைன் குறித்தும் என்ன செய்கிறார்கள், அவர்கள்
கேட்கிறார்கள். இதில் துல்கர்னைன் என்றால் கர்ணுண்டா கொம்புக்கு செல்றது. அப்போ 2 கொம்புகள் உடையவர் என்கின்ற கருத்தும் அதுக்கு இருக்கிறது. கர்ணுனா நூற்றாண்டுக்கும் சொல்கிறது. அப்போ 2 நூற்றாண்டுக்கு சொந்தக்காரர் என்கிற அர்த்தமும் இருக்கு. 2 சமுதாயத்துக்கு சொந்தக்காரர். அவர் கிழக்கு மேற்கு நோக்கி என்ன செய்ய போகிறார்? பயணம் மேற்கொள்ள போகிறார். எனவே 2 சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. என்ன அர்த்தத்தில் இங்கே பாவிக்கப்பட்டிருக்கு என்பது தொடர்பாக எந்தவித தெளிவான விளக்கங்களும் ஆதாரபூர்வமாக என்ன செய்யப்படவில்லை, பதிவு செய்யப்படவில்லை. அடுத்ததாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா அல்லது ஒரு வானவரா அல்லது சாலிஹான ஒரு ஆட்சியாளரா, சாலிஹான அடியாரான ஒரு ஆட்சியாளரா என்கின்ற விடயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. நாம் ஒரு சாலிஹான அல்லாஹ்வினுடைய அடியார், இந்த உலகத்தில் சீர்திருத்தத்துக்காக வேண்டி மேற்கொண்ட ஒரு ஆட்சியாளர் என்கின்ற விடயத்தை தான் சரியாக நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். என்று சொன்னால் அவர்களுக்கு நேரடியாக வஹி வந்ததாக நாம் என்ன செய்யலை, ஹதீஸ்களில் அந்த குர்ஆன் வசனங்களில் பார்க்கவில்லை என்பதனால அவரை நபி என்று சொல்வதை விட ஒரு சாலிஹான நல்லடியார், ஒரு சிறந்ததொரு ஆட்சியாளர் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். அன்பிற்குரிய உறவுகளே, இவர் எந்த காலத்திலே வாழ்ந்தவர்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் என்கின்ற கருத்து இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் என்கின்ற கருத்தும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் என்பதற்குரிய சில கருத்துகளும் இருக்கின்றன. இவைகளெல்லாம் சரியான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ சொல்லாத காரணத்தினால வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் என்ன செய்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலப்பகுதியில் வாழ்ந்தவர் என்பது ஒரு சிறந்த கருத்தாக சில அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹைர், அன்பிற்குரிய உறவுகளே, வயஸ்அலூனக அன் துல்கர்னைன், துல்கர்னைன் குறித்து நபியை உங்களிடம் அவர்கள் கேட்கிறார்கள். குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு திக்ரா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய வரலாற்றிலிருந்து சிலதை உமக்கு நாம் சொல்லுகிறோம். அவர் ஒரு பெரும் ஆட்சியாளர், உலகை ஆண்டவர், பேரரசர். அவருடைய மொத்த வரலாற்றையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அவருடைய வரலாற்றிலிருந்து சிலதை உமக்கு சொல்கிறோம் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்த், பூமியிலே அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை நாம் இடம்பாடாக்கி கொடுத்தோம். உலகத்தை ஆண்டவர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருந்தான், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். ஆட்சி அதிகாரம் குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல்லாஹு யுத்தி முல்கஹு மையஷா, அல்லாஹ் நாடக்கூடிய மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை என்ன செய்வான், கொடுப்பான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வே ஆட்சிக்கெல்லாம் மிகப்பெரிய என்ன ஆட்சியாளன். துத்தில் முல்க மந்தஷா, விரும்பக்கூடிய மக்களுக்கு அவன் ஆட்சியை கொடுக்கிறான், நீ ஆட்சியை கொடுக்கிறாய். வத்தன்சியோல் முல்க மிம்மந்தஷா, இன்னும் நீ நாடக்கூடிய மக்கள் இருந்து ஆட்சி என்ன செய்கிறாய், கலட்டி எடுக்கிறாய், பிடுங்கி எடுக்கிறாய். வத்து ஐசு மந்தஷா, இன்னும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து சிலரை நீ கண்ணியப்படுத்துகிறாய். ஒத்து தில்லு மந்தஷா, இன்னும் ஆட்சி அதிகாரத்தை எடுத்து சிலரை நீ கேவலப்படுத்துகிறாய். பியதிகல் ஹைர், உன்னுடைய கரத்திலே தான் அனைத்து நல்ல விடயங்களும் இருக்கின்றன. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ அனைத்து விடயங்கள் மீதும் சக்தி பெற்றவன். அப்போ ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒன்று. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய மஜ்மூல் ஃபத்தாவில் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த உலகத்தினுடைய முழு ஆட்சியையும் 4 மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதில் 2 மனிதர்கள் முஃமின்கள், 2 மனிதர்கள் காஃபிர்கள். உலகினுடைய முழு ஆட்சி அதிகாரம்னு சொன்னால் கிழக்கு மேற்கு, குறிப்பாக என்ன கிழக்கு மேற்கினுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தஆலா மொத்தம் 4 நபர்களுக்கு கொடுத்திருந்தார். முஃமினான மனிதர்களை பொறுத்தவரையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். காபிர்களை பொறுத்தவரையில் பொஹ்த் நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரும் நும்ரூதும். இவர்கள் 4 பேருக்கும் அல்லாஹு தஆலா கிழக்கு மேற்கினுடைய ஆட்சியை கொடுத்ததாக அறிஞர்கள் என்ன செய்கிறார், பரவலாக சுட்டிக்காட்டி. இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதான சில செய்திகள் என்ன செய்கின்றன, இடம்பெறுகின்றன. அந்த செய்திகளில் சில பலவீனங்களும் இருக்கிறது. ஆனால் பொதுவாக பல அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கும். 4 நபர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த பூமியினுடைய மொத்த ஆட்சியும் என்ன செய்திருக்கிறான், வழங்கியிருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை குறித்து அல்லாஹு தஆலா அழகாக அல் குர்ஆனில் சிலாஹித்து சொல்லுவார். கால ரப்பி ஃபிர்லி, அவரை கேட்டார், யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு. வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீ தர வேண்டும், இதற்கு பின்னால் யாருக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தை நீ என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இன்னக அந்தல் வஹாப், நீ வழங்குபவர்களில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸஹர்னா லஹு ர்ரீஹ, காற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
காற்றை அல்லாஹு தாலா வசப்படுத்தி கொடுத்தான். அவர் எங்கே போகணும்னு நினைச்சாலும் அந்த காற்று என்ன செய்யும், அவரை அழைத்து கொண்டு செல்லும். வவரித சுலைமானு தாவூத, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனந்தரமாக பெற்றுக்கொண்டார்கள். வகால, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஐயுஹன்னாஸ், மக்களே, உல்லிம்னா மந்திகத் தய்ர், பறவைகள் பேசக்கூடிய அந்த மொழியை நாம் கற்பிக்கப்பட்டுள்ளோம். எனக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வழங்கி இருக்கிறான். வ ஊத்தீனா மின் குல்லி ஷை, அனைத்து விடயங்களும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான். நான் பார்க்கிறோம், ஜின்களில் அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பறவைகள் அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஜின்களில் பெரும் படை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தது, மனிதர்களான படை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தது, பறவைகளுடைய படை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. இப்படியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் ஒரு ஆட்சியை கொடுத்த விடயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் சிலாஹித்து பேசுவதை பார்க்கிறோம். அதே போன்று துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்ள், பூமியிலே அவருக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை இடம்பாடாக்கி கொடுத்தோம். வ ஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா, அவர் ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு அவருக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அனைத்து வாயில்களையும் அவருக்கு நாம் என்ன செய்தோம், வழங்கினோம். அவருக்கு அறிவு தேவையா, அதை கொடுத்திருந்தோம். பலம் தேவையா, கொடுத்திருந்தோம். அவருக்கு தேவையான யுத்தங்கள் செய்வதற்கான கருவிகள் தேவையா, அனைத்தையும் நாம் என்ன செய்திருந்தோம், அவருக்கு ஒரு ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் இந்த பூமியிலே வழங்கியிருந்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பெரும் ஆட்சியாளர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், பேரரசர். எல்லா வகையான நியாமத்துகளையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தான். ஆனால் நான் ஒரு பெரும் ஆட்சியாளர் என்கின்ற கர்வம் கொள்ளாமல் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட அந்த பிரயாணம் தான், ஒரு பெரும் ஆட்சியாளரும் இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்து மரணித்திருக்கிறாரா என்று நாங்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு என்ன செய்கிறார், அந்த வரலாறு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்னும் நாங்கள் பார்க்கோம், எவ்வளவோ ஆட்சியாளர் இந்த சமூகத்தில் என்ன செய்கிறார், வாழ்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பல நியாமத்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த நியாமத்துகளை அனுபவித்து கொண்டு உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இந்த கிழக்கு மேற்கினுடைய ஆட்சியை கொடுத்த பின்னர் கிழக்குக்கும் மேற்குக்கும் என்ன செய்கிறார்கள், பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். மக்களை தூய இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக, தாவா செய்வதற்காக ஒரு பேரரசர் என்ன செய்கிறார், தன்னுடைய சொந்த இடத்தை விட்டும் வெளியிறங்கி செல்லுகின்ற ஒரு வரலாற்றை தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த கஹ்ஃப்ங்கிற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். ஃபஅத்பஅ ஸபபா, அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த வாயல்களை பின்பற்றி என்ன செய்தார், பிரயாணத்தை மேற்கொண்டார். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஹத்தா இதா பலக மஅரிப ஷம்ஸ், அவர் இருந்த பிரதேசத்திலிருந்து மேற்கை நோக்கி என்ன செய்கிறார், பிரயாணிக்கிறார், மேற்கை அடைகிறார். வஜதஹா தக்ருபு ஃபி ஐனின் ஹமியா, அந்த மேற்கு பகுதியிலே சூரியன் சேறு கலந்த நீரிலே மறைவதை அவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அது அவருடைய கண்ணுக்கு புலப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். சேறு கலந்த நீரில் தான் சூரியன் மறைகிறதா என்றால் கிடையாது. ஒவ்வொரு ஆக்களும் பார்க்கிறேன்னு தோற்றும். ஆற்று பகுதியில் பார்த்தா ஆற்று நீரில் என்ன செய்யும், சூரியன் மறைகிற மாதிரி விளங்கும். மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடல் பகுதியில் என்ன செய்யும், சூரியன் மறைகிற மாதிரி விளங்கும். இவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேற்கு நோக்கி என்ன செய்தார், பிரயாணம் செய்தார். அவர் சூரியன் மறைகின்ற இடத்தை பார்க்கின்ற பொழுது சேறு கலந்த நீரிலே சூரியன் மறைவதை அவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். வவஜத இந்தஹா கௌமா, அந்த சூரியன் மறைகின்ற அந்த இடத்தில் ஒரு சமுதாயத்தை என்ன செய்கிறார், பார்க்கிறார். இப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல்னா, நாங்கள் சொன்னோம், யாதல் கர்னைன், துல்கர்னைனே, இம்மா அன் துஅதிப, நீங்க விரும்பினா அந்த சமுதாயத்தை என்ன செய்யலாம், தண்டிக்கலாம். வ இம்மா அன் தத்தஹித ஃபீஹிம் ஹுஸ்னா, அல்லது நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். இப்போ திடீரென்று அல்லாஹு தஆலா நீங்கள் விரும்பினா தண்டிக்கலாம் அப்படின்னு சொன்னால், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொடூரமான ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் என்கின்றது போல என்ன செய்யுது விளங்குது. அப்படி கிடையாது. அந்த சமூகத்திலே வாழ்ந்தவர்கள் இணை வைப்பாளர்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அல்லாஹுக்கு இணை வைத்து கொண்டு அல்லாஹை மறுத்து கொண்டு என்ன செய்தார்கள், வாழ்ந்தார்கள். அதை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு சொல்லுகின்ற பொழுது எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், அம்மாமல் தலமை, அவர்களுக்கு தௌவா செய்துட்டார்கள், அல்லாஹ் தான் ஒருவன், அவனை நீங்கள் என்ன செய்யணும், வணங்கி வழிபடணும் என்று தௌவா செய்ததன் பின்னர் அம்மாமல் தலமை, யாரெல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஃபஸௌஃப நுஅذிபுஹு, அவருக்கு நாம் என்ன செய்வோம், வேதனை செய்வோம். சும்ம யுரத்து இலா ரப்பி, பின்பு மறுமையில் அவர் தன்னுடைய ரப்பின் பக்கம் என்ன செய்வார், மீட்கப்படுவார். ஃபயுஅذிபுஹு அஸாபன் நுக்ரா, ரப்பும் என்ன செய்வான், கடுமையான வேதனையாக அவர்களை தண்டிப்பான்.
அதென்ன அநியாயம் செய்தவர்? அநியாயம்னா இந்த இடத்துல என்ன? இணை வைப்பு. அல் குர்ஆனிலே பல இடங்களிலே துல்ம் என்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது? இணை வைப்பு என்கிற அர்த்தத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியில நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம். யார் ஈமான் கொண்டு அநியாயத்தை அவர்களுடைய ஈமானோடு கலந்து கொள்ளவில்லையோ அவர்கள்தான் நேர்வழி பெற்ற மக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இந்த வசனம் இறங்கினோடனே சஹாபாக்களுக்கெல்லாம் சரியான யோசனை. அல்லாஹ்வின் தூதரே, ஐயுனாலா யظ்லிமு நஃப்ஸஹு, யார் தான் இந்த உலகத்திலே தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்யாதவர்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் பாவம் என்கின்ற அர்த்தத்தில் துல்ம் என்ன செய்தார்கள்? அநியாயத்தை புரிந்து கொண்டார்கள். எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள், எல்லோருமே அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அப்போ நாங்கள் நேர்வழி பெற்றவர்கள் கிடையாதா என்கிற அர்த்தத்தில் அல்லாஹ்வின் தூதரும் கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் சொன்னார்கள், லைஸ கமா தகூலு, நீங்கள் சொல்றதை போல இல்லை. லம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், அநியாயம்னா அந்த இடத்துல இணை வைப்பு. நீங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை செவியேற்கவில்லையா? யா புனைய, அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, இணை வைக்காதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பு தான் நிச்சயமாக பெரும் ஒரு அநியாயம். எனவே இவர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்கிறார்? தாவா செய்கிறார், தௌஹீதை ஏற்றி வைக்கிறார். இதன் பின்னர் அம்மா மந்தலம, யாரு அநியாயம் செய்கிறாரோ, யாரு இணை வைக்கிறார்களோ அவர்களை நாம் என்ன செய்வோம்? தண்டிப்போம். நாளை மறுமை நாளிலே அல்லாஹும் என்ன செய்வான்? அவர்களை தண்டிப்பான். வ அம்மாமன் ஆமன வ அமில சாலிஹா, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்கிறார்களோ ஃபலஹு ஜஸாஅனில் ஹுஸ்னா, அவருக்கு சிறந்த கூலி இருக்கிறது. சிறந்த கூலி என்றால் சுவர்க்கம் என்ன செய்யுது? அவருக்கு இருக்கிறது. வஸனகூலு லஹு மின் அம்ரினா யுஸ்ரா, நாம் அவருக்கு எங்களுடைய கட்டளையிலிருந்து இலகுவானவைகளையே என்ன செய்வோம்? சொல்லுவோம் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்போ மேற்கை நோக்கி சென்று அங்கே என்ன செய்கிறார்கள்? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் மேற்கை நோக்கி சென்று அங்கே தாவா செய்கிறார்கள். மேற்கை நோக்கி செல்கின்றார்கள் என்றால் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு முடியுமான வரை என்ன செய்கிறார்கள்? மேற்கை நோக்கி பயணித்திருக்கிறார்கள். அந்த இடைப்பட்ட பகுதிகளிலே மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் அங்கேயும் என்ன செய்திருப்பார்கள்? தாவா செய்திருப்பார்கள். மீண்டும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சும்மா அத்பா சபபா, மீண்டும் வழிகளை பின்பற்றி என்ன செய்தார்? பயணத்தை மேற்கொண்டார். ஹத்தா இதா பலக மத்லி அஷம்ஸ், சூரியன் உதயமாகின்ற இடத்தை அடைகின்ற வரைக்கும், கிழக்கை அடைகின்ற வரைக்கும். முதலாவது அவருடைய பிரயாணம் மேற்கை நோக்கி அமையப்பட்டது. பின்னர் கிழக்கை அடைகின்ற வரைக்கும் என்ன செய்தார்? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். வஜதஹா தத்லு அலாக்கும், கிழக்கிலேயும் ஒரு கூட்டத்தை என்ன செய்தார்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். அந்த கூட்டத்திலே சூரியன் உதிக்கிறது. லம் நஜஅல் லஹும் மின் தூனிஹா சித்ரா, அவர்கள் நிழல் பெறக்கூடிய அமைப்பில் எந்த ஒரு திரையும் அவர்களுக்கு இருக்கவில்லை. அப்படி என்றால் இவர்கள் பிரயாணம் செய்த அந்த கிழக்கு பகுதியிலே ஒரு சமுதாயத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் நிழல் பெறுகின்ற அமைப்பில் எந்தவித கட்டடங்களோ வீடுகளோ அல்லது கூடாரங்களோ அல்லது நிழல் தரக்கூடிய அமைப்பில் மரங்களோ அல்லது மலைகளுக்குள்ளான குகைகளோ எதுவுமே என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ ஒரு மறைவிடம் இல்லாமல் அந்த சமுதாயம் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அது அல்லாஹு ஆலம் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிற விடயமெல்லாம் என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஒரு சமுதாயம் என்ன செய்கிறார்கள்? கிழக்கில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான மறைவிடங்கள் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. குறிப்பாக சூரியன் தரக்கூடிய அந்த வெப்பத்தை தடுக்குகின்ற அமைப்பில் எந்தவித திரையும் என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு இருக்கவில்லை. இந்த வாசகத்தை வைத்து அறிஞர்கள் எப்படி விளங்குகிறார்கள் என்றால், அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, வீடு இருக்கவில்லை, கூடாரங்கள் இருக்கவில்லை, நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கவில்லை, பெரும் மலைகளினால குகைகள் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. எனவேதான் சூரியன் நேரடியாக அவர்களை தாக்குகின்ற அமைப்பில், அந்த வெப்பம் படுகின்ற அமைப்பில் அந்த சமூகம் என்ன செய்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவினர் கேதாலிக்கு அப்படியே என்ன செய்கிறார்கள்? அங்கேயும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவாவை மேற்கொள்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எனவே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரும் அரசர், ஆட்சியாளர். அவருடைய வாழ்நாளை இந்த தாவாக்காக என்ன செய்திருக்கிறார்கள்? பிரயாணங்களை மேற்கொண்டு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கழித்திருக்கிறார்கள் என்பதை கிழக்கு மேற்கினுடைய பிரயாணத்தை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவர்கள் கிழக்குக்கும் மேற்கும் எப்படி பிரயாணம் செய்தார்கள்?
நடந்து சென்றார்களா அல்லது கடலினால் பிரயாணம் செய்தார்களா அல்லது தரையினால் ஏதாவது பிராணிகள் பிரயாணம் செய்தார்களா, இந்த விடயங்கள் எதுவுமே என்ன செய்யப்படவில்லை, பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அவர்களால் முடியுமானவரை மேற்கை நோக்கியும் கிழக்கை நோக்கியும் பயணித்திருக்கிறார்கள் என்பது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. அதை நாங்கள் முழுமையாக என்ன செய்ய வேண்டும், நம்பித்தான் ஆக வேண்டும். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தால் அவர் நினைக்கிறது காற்று என்ன செய்யும், அவரை அழைத்து கொண்டு செல்லும். ஆனால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி ஏதாவது அற்புதங்கள் இருந்ததா என்று பார்த்தால் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யவில்லை, அப்படியான அற்புதங்களை சொல்லவில்லை. அல்லாஹு ஆலம். ஆனால் கிழக்கை நோக்கியும் மேற்கை நோக்கியும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உலகத்தினுடைய 2 எல்லைகளுக்கும் கிழக்கு மேற்குக்கு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். தவாக்காவனை போயிருந்தார்கள், அந்த சமுதாயத்துக்கு தவா செய்தார்கள். அதை முழுமையாக நம்புவது முஸ்லிம்களாகிய எங்கள் மீது கடமையாகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தாரை சந்திக்கக்கூடிய பகுதி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அதை பார்க்கலாம் என கூறி முடித்துக் கொள்கிறேன். படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹினுடைய மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.